அவைகளெல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டுமோ அவைகளெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரே கர்த்தா உமக்கென்று எதையெல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுடைய கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உடைய வசனத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கையில அப்ப நாங்கள் பலப்பட நீர் கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சற்று நேரம் நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி யாரெனில் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் போதும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களா அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி. அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி. வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணுமா? மனத்தாழ்மை உள்ளவர்களா என்ன செய்யணுமா இருக்கணும் இல்லையா? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம வீடுகள்ல தாழ்மைப்படுவதற்கு மறுத்து விடுறோம். தாழ்மை பெறுவதற்கு அந்த நேரத்துல அந்த நேரத்தை தான் இந்த சாத்தா என்ன செய்வான்? குறிவைத்து தாப்பான். சில உபாய தந்திரங்களை தேடி குடும்பத்துல பிரச்சனை செஞ்சிருவான், கொண்டு விடுவான். நம்ம ஒரு வார்த்தை தாழ்ந்து பேசணுமே ஆனால் அன்றைக்குரிய சண்டை என்ன செய்யாது? வராமல் போயிரு இல்லையா? சின்ன வார்த்தை எதாவது சொல்லியிருப்பான், அதை வச்சு குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்ன செஞ்சிடும் இல்லையா? அப்ப எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணுமா? நம்முடைய தாழ்மையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். தாழ்மையா இருக்கும் பொழுது, தாழ்மையான வார்த்தைகளை பேசும் பொழுது ஆவியானவர் அந்த குடும்பத்தில் அதிக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் இயேசுவினிடத்திலிருந்து அதிகமான கிருபையை நாம பெற்றுக்கொள்ள முடியும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. 3வது வசனத்துல பார்க்கிறோம், சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியின் ஒருமை என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ள வேண்டும். முன்னால சொன்னதான் சிறிய ஒரு வார்த்தையை விட்டுட்டா அந்த குடும்பத்துல அன்னைக்கு சமாதானம் என்ன செஞ்சிடும்? அவர் குடும்ப ஜபம் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா வச்சுக்கோங்க, அன்னைக்கு குடும்ப ஜபம் என்ன செய்யாது? நடக்குதா இல்லையா? சொல்லுங்க. நடக்காது, பரவாயில்ல. சரி, அப்போ சமாதானத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒருமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியில என்ன செய்யணுமா? ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியில் எப்படி இருக்கணுமா? ஆவியில் அனல் உள்ளவர்களா இருக்கணும். ஆவியில் எப்படி இருக்கணுமா? அனல் உள்ளவர். எப்பவுமே ஆண்டவரோட பேசிக்கொண்டே பாத்திரம் வளர்க்கும் போதும் சரி, வீடு பறக்கும் போதும் சரி, நம்ம துவைத்து கொண்டு இருக்கும் போதும் சரி, ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? பேசிக்கொண்டே நீங்கள் அமர்ந்திருங்கள். படுக்கையில மாத்திரம் அல்ல, எல்லா வேலையும் செய்யும் பொழுது நம்ம ஆண்டவரோட பேசும் பொழுது இந்த ஆவி என்ன செய்யுமா? அனல் கொள்கிறதா இருக்கும். அப்புறம் இந்த ஆவி என்ன அப்படின்னா, ஆவியோடும் கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடும் பாடும் பொழுது என்ன செய்யணும்? ஆவியோடும் அந்த ஒவ்வொரு பாடல்கள் வரியை உணர்ந்து பாடும் பொழுது ஆவியானவர் அதிகமான கிரியை நம்மில் நடப்பிப்பார்கள். அல்லேலூயா. ஆவியோடும் பாட வேண்டும், கருத்தோடும் பாட வேண்டும். அடுத்தது எப்படி இருக்கணும்? ஆவிக்கலாங்க உள்ளான மனுஷன் பூரண வல்லமையை பெற வேண்டும். உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணுமா? பூரண வல்லமையை பெற வேண்டும். பரிசுத்த பவுல் அடிகளார்
ஆண்டவரோடு அதிகமாக ஜீவித்தபடியினால் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. 1ஆம் வானம் வரைக்கும். சரீரம் இங்க இருக்கும், ஆனா ஆவி யாரோட இருக்குது? ஏசப்பா கூட உறவாடுகிறது பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துக்கள் உள்ளாக பலப்பட நாம் ஆவியில் ஒருமைப்பட்டு தேவனோடு என்ன செய்யறோமா, நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை தேவன் என்ன செய்கிறார் தருகிற. உலக பிரகாரமான காரியங்களை நம்ம வேற ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு, நாடகம் பார்த்துக்கிட்டு, இல்லது வேற ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு அப்படி இருந்த மாதிரி ஆனா ஆண்டவர் நம்மோட என்ன செய்ய மாட்டார், நெருங்கி ஜீவிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் பரிபூர்ண வல்லமை அடைய வேண்டும் என்றால் எப்பவும் என்ன செய்யணுமா, தேவனோடு நெருங்கி ஜீவித்துக் கொண்டே இருக்க, ஆண்டவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் என்ன பார்க்கிறோம், இந்த ஆவியினுடைய கிரியை என்ன அப்படின்னா, ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கிறார். தேவன் என்ன செய்யறாரா, ஒரே ஆவியினால் என்ன செய்யறாரா, தாகம் தீர்க்கிறார். ஒரு ஊழியர் இருந்தார், வட மாநிலத்திலே ஊழியர் செய்கிற ஒரு ஊழியர். அவர் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு வரார். வந்து ஸ்டேஷன்ல வந்து நிற்கிறார். அவர்கிட்ட என்னது இல்லைன்னா காசு இல்லை, என்ன இல்லை. அப்ப என்ன செய்ய? அப்போ அவன் மனைவியும் நல்ல ஒரு அம்மாள். அப்போ அவர் கேட்டாராம் தன்னுடைய மனைவிட்டேமா, இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும், போகணும், ஒரு முக்கியமான விஷயமாக. அப்போ கையில இருக்க காப்பு கேட்டாராம். அந்த அம்மா சொன்னாங்களா, இது ஒன்லி இந்த காப்பு இருக்குது, இது ஒன்லி ஊழியத்துக்கு மட்டும்தான், இது எதுக்கு வேற எதுக்கு தர முடியாது, இதுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆனால் திடீரென்று ஒரு 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 மகள் அங்க இருந்து சின்ன பிள்ளை ஓடி வந்துச்சு. ஓடி வந்த உடனே அந்த அந்த ஐயாவை கையை பிடித்து கொண்டு, ஐயா நீங்க இந்த வீட்டுக்கு வருவீங்களா, அங்க ஒரு அம்மா இருக்காங்க, ஜோம் பண்ணிட்டு போவீங்களான்னு சொல்லி. இவருக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன சரிட்டு அந்த வீட்டுக்கு போனார். போன உடனே அந்த வீட்டு குடும்பத்தினர் ஜெபித்தார். ஜெபித்து கொடுத்த உடனே ஒரு கவர்ல காணிக்கை என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த டிராவலுக்கு அவருக்கு எவ்வளவு தேவையோ அந்த காசு அந்த ஒரு கவர்ல இருந்ததாம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறார், அவர் தாகம் தீர்க்கிறார். ஒரே விதமாக என்ன செய்கிறார், தாகத்தை அவர் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆவியில வந்து எப்படி இருக்கணுமா, ஒருமையுள்ளவர்களா என்ன செய்யணும் இருக்க அப்படின்னு. இந்த ஐயா வந்தது அந்த அம்மாவுக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனாலும் ஆவியானவர் என்ன செய்கிறார், கிரியை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இத பாக்குற இந்த ஆவியில எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமுள்ளவர்களா என்ன செய்யணுமா நாம் இருக்க வேண்டும். கடைசியா பாக்குற இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் சேரும் அளவும் கர்த்தருக்கு பிரியமாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் இருக்கணும் இல்லையா. கர்த்தர் நமக்கு அந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி கடைசியில யாருகிட்ட போகணும், ஏசப்பாட்ட போகணும். தன்னை தந்த தேவனிடத்தில் போகும் வரைக்கும் ஆவியை குற்றமற்றதாய் பரிசுத்தமுள்ளவர்களா என்ன செய்யணுமா காத்துக்கொள்ள வேண்டிய. இடையில நிறைய இடையூறு வரும், பிரச்சனைகள் வரலாம், பாவங்கள் வரலாம். எல்லாவற்றையும் தாண்டி கடைசியில் எங்க போன நம்முடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் கையில ஒப்பு கொடுக்கிற ஆவி, ஒரு பரிசுத்த ஆவியுள்ளவர்களா நாம் காணப்பட வேண்டும். கடைசியில அடுத்து என்ன பாக்குறோம்னா, ஆவியில் நொறுங்குண்டு வசனத்திற்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்குறவனையே ஒரு பாவம் செய்ய முன்பதாக ஆவியில என்ன செய்யணும், நடுங்கணும். ஆவியில என்ன செய்யணும், அம்மாடி இதை செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு என்ன செய்யுது பிடிக்காத ஒரு பாவம் என்பதை என்ன செய்வாரா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவியில ஒருமித்து என்ன செய்யும், ஜெபிக்கும் பொழுது, ஆவிக்குள்ளாய் நடக்கும் பொழுது தேவன் சகலவித சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அதான் என்ன பார்க்கணும் அப்படின்னா, 6வது வசனத்துல எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறவர், எல்லாருக்குள்ள இருக்கிறார் இல்லையா. இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாலே அவர் என்ன செஞ்சுவாரு, வந்து விடுவார். இயேசுவே என்று கூப்பிட்டால் கூட உடனே என்ன செஞ்சுவார். ஏன்னா எல்லாருக்குள்ளும் அவர் என்ன செய்தார் இருக்கிறார். ஒரு மனிதன் இருந்தார், அவர் வந்து கிறிஸ்தவர், ஆலயத்துக்கே போக மாட்டார். ஆனால் ஒரு நாள் அவருக்கு காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கால் தவறி கிணத்துல என்ன செஞ்சுட்டாரு, ஒரு பெரிய ஆழ்கிணறுல விழுந்துட்டாரு. ஆனா அவரு கோயிலுக்கு என்ன செய்ய மாட்டாரு, போக மாட்டார். இவருக்குள்ள என்னதான் தெரியல, விழுந்த உடனே இயேசுவேன்னு ஒரே ஒரு வார்த்தை, கீழே போனவர் மேலே வந்து விட்டார். ஹல்லேலூயா. என்னன்னு சொல்லியிருப்பேன். அப்போ பக்கத்துல இருந்த அவருடைய நாய் இன்னொருவரை கூட்டி வந்து அவரை மேல தூக்குனாங்களாம். அப்படியாக அவர் அன்னைக்கு உயிர் மீட்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ அவர் ஆண்டவர் தேடாத மனதன் தான் ஒரு செகண்ட் இயேசுவின் கூட்டணி என்ன செய்தார், தேவன் அங்கே கிரியை நடக்கிறவரா இருந்தார். அப்போ எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. 11 பார்க்கிறோம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும்
அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி தேவனை என்ன செய்யணும்? நான் நம்புகிறது அவராலே வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது இல்லையா? நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ ஆபிரகாமை போல ஒரு பலத்த விசுவாசத்தை அவரிடத்திலே நாம் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகவும் வரைக்கும். பூரண புருஷனை எப்போ வர்றது? வாழ்நாள் கடைசி நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுமா? பூரண புருஷரா என்ன செய்ய வேண்டும்? நான் வாழ வேண்டும் என்று இங்கே நம்முடைய தேவனாய் கர்த்தர் இங்கே விரும்புகிறார். பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபையானது என்ன செய்யணும்? பக்தி விருத்தி என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரம் நம்ம ஆண்டவர் அறிஞ்சவங்க இல்லையா? இரவு நேரத்துல மணி அடிச்சு ஜோம் பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன செஞ்சிடணும்? கண்டிப்பா வரணும். அசட்டை என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. ஆலய மணி அடிச்சுட்டா அசட்டை என்ன செய்யக்கூடாது? இரவு நேரத்துல ஒருவேளை தூரத்துல இருக்கவங்க வர முடியாது, இருட்டு நேரம், ஓகே. ஆனால் ஒரு 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 10-15 நிமிஷம் நடக்குமா? அந்த ஜபத்துக்கு என்ன செய்யணும்? நான் ஓடி வரணும். அதை தேவநாயகத்தை நினைச்சுக்கிறார், அவர் விரும்புகிறார். சபையானது ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கணுமா? பக்தி விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. நம்மால் முடிஞ்சத ஆண்டவருக்கா என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அதில் தேவன் மிகவும் விருப்பம் உள்ளவர்களா என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். என்கிட்ட விட எங்க பையன் 2வது பையனுக்குலாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருப்பான். இப்போ 2 வயசு அவனுக்கு. அப்போ சர்ச்சி வீடு பக்கம்தான், ஆனாலும் திருதுன்னு விளையாண்டுட்டே இருப்பான். பக்கத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அங்க சர்வீஸ் ஒரு 15 நிமிஷம் நடக்கும். இரவு நேரம் ஒரு 15 நிமிஷம். எப்படியாவது தம்பி நீ விளையாண்டுக்கோ, ஆனா ரோட்ல சைக்கிள் பைக்லாம் வரும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு என்ன செஞ்சிருவேன்? போயிட்டு ஒரு 15 நிமிஷம் தான் போயிட்டு சீக்கிரமா என்ன செஞ்சிருவேன்? வந்துருவேன். ஆனால் ஒரு நாள் கூட என் பையன் எதுலயோ அந்த கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட விட்டு தான் போவேன். எதுலையுமே அவன் என்ன செய்யல? சைக்கிள் வரும் அதுல போய் விளையாட, பைக் வரும் அதுல போய் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? நிற்க மாட்டான். நம்முடைய பிள்ளைகளை அவருக்கான காரியத்தில் கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கும் போது எல்லா விதத்துக்கும் என்ன செய்கிறார்? நம்ம விலைக்கு என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். தினம் பேர் தான் தினம் என் பிள்ளை அங்க பக்கத்துல விளையாடத்தான் செய்யும். ஆனா கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் விளையாடுவான். ஆனால் தேவன் என் பிள்ளை என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. பார்க்கிறோம். அடுத்து என்ன பார்க்கிறோம்? அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதராகவும் ஏற்பட்டார். இதுல எது உங்களுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை? இந்த ஊழியத்துல எந்த ஊழியம் உங்களுக்கு பிடிக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். நிறைய வந்திருக்கோம், பாய்மார் டெய்லி வர்றோம். சொல்லுங்க, அப்போஸ்தலர்கிட்ட பிடிக்குமா? தீர்க்கதரிசியா விரும்புறீங்களா? சுவிசேஷம் விரும்புகிறா? சிலரை மேய்ப்பராக போதரா? சொல்லுங்க. வெரி குட். சுவிசேஷம் ஈஸியான வேலை இல்லையா? எங்க பார்த்தாலும் சரி, யாரையாவது பார்த்தாங்களா அந்த மெர்சி சொன்ன மாதிரி ஒரு சுவிசேஷத்தை டக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டு என்ன செஞ்சிடும்? வந்துடணும் இல்லையா? ஏசுங்களை நேசிக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எத்தனையோ பேர்ட்ட சொல்லியிருக்கேன். ஒரு நாள் யாரும் மறுத்தடிச்ச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா என்ன செய்வாங்க? அவங்க இந்துவா தான் இருப்பாங்க, சொல்லுவாங்க. நம்மால் முடிந்தது மரியாள் தன்னை ஏந்ததை மரியாள் என்ன செய்ய தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இதுவும் ஒரு நல்ல பங்கு. முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? இருக்கிற ஈஸியான ஊழியம் என்னது? இந்த ஊழியம் சுவிசேஷ ஊழியம். 15 பாக்குறோம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாகும்படியாக அப்படி செய்தார். எல்லாவற்றிலையும் சத்தியத்துல நம்ம என்ன செய்யணுமா? வளரணும். ஒரு சின்ன பொய் கூட என்ன செய்யாத, சொல்லாத. தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? சின்ன ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதிலும் உன்னை நீ உண்மையாக காத்துக்கொண்டால் வர இருக்கிற பிரச்சனையும் தேவன் நம்மை விடையிருப்பார். அல்லேலூயா. அதான் சத்தியத்தில் நிலை நிற்கக்கூடிய ஒரு காரியம் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். பார்க்கிறோம் 18 பார்க்கிறோம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து இருதய கடினம். சில நேரம் ஆண்டவர் சொல்லுவார், ஆனா நம்ம கடினப்பட்டு என்ன செஞ்சிடறோம்? பேசாம வந்துக்கிறோம் இல்லையா? அப்போ இருதயத்துல கடினம் பார்வன்றாத மாதிரி கடினம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த நேரம் சில நேரங்கள்ல ஆண்டவர் எழுப்புவார், எழுப்பி ஜெபம் பண்ணணும். இல்ல சில நேரம் விழிப்பை கொடுத்துருவார். அப்ப என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இருதய கடினத்தை பட்டுக்கிட்டே அப்படியே போர்வை பட்டுக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தருடைய சொல்ல இந்த நேரம் என்ன செய்யறோம்? அள்ளல் தட்டுகிறவர்களா இருக்கிறோம். வயசு கூட
தூக்கம் என்ன செய்யாது? வருமா வராதா? வராது. வயசு கூட கூட என்ன வராது? ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீ என்ன செய்ய, நான் முடிதல் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். எப்படியாவது தேவனோட என்ன செய்யணும், நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்தியா நாட்டுக்காக இப்பெல்லாம் குண்டு போட்டு அடிச்சு கொண்டே இருக்காங்க இல்ல, ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எப்ப நிக்கும் நமக்கு என்ன செய்யாது? இல்ல, நாம இங்க சுகமா இருக்கிறோம். சிவகுமாரத்தையே கம்பீர்த்து பாடின மாதிரி சுகமா இருக்கும். அங்க நிறைய பேர் தன்னுடைய சொந்தக்காரங்களை, உறவினர்களை, உற்றார உறவினரை, சொந்த குடும்பத்தில் இழந்து என்ன செய்யறாங்க? தவிக்கிறாங்க. நம்மளுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். தேவன் அதை என்ன செய்கிறார்? அதை அவர் விரும்புகிறவராகவே அவர் இருக்கிறார். 24 பார்க்கிறோம். மெய்யாகவே நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கணுமா? நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் ஒவ்வொரு நாள் முன்னேற்றம் அடையணும். புதிய மனுஷனை சாயலாக, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன செய்யணுமா? நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோறும் முள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய, சோறும் முள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய, ஆற்றி தீர்த்திடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாயம் நாகமாரி தேவனோடிருப்பேன், நான் தேவனோடிருப்பேன். நம்ம உலகத்துக்குள்ள கடந்து போறோம். நம்ம பார்க்கிறவர்களிடத்திலே நம்முடைய சாயல், யாருடைய சாயல் நம்மளுக்கு காணப்பட வேண்டும்? கிறிஸ்தவ. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்பாங்க. அங்க எது வெளிப்படுகிறது? தேவனுடைய சாயல் நம்மில் வெளிப்படுகிறது. அப்படி நம்ம என்ன செய்யணும்? சாட்சி பெற்றவர்களாக, தேவனுடைய சாயலை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். 26 பாக்குறோம். நீங்கள் கோபம் கண்டாலும் கோபம் சில நேரம் படலைன்னா வீட்டுல ஒத்த வேலை என்ன செய்யாது? நடக்காது. அதுக்காக அதையே மனசுல என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது இல்லையா? ஒரு பிள்ளை வேலையை செய்யுமானா செய்யவே செய்யாது. கொஞ்சம் ஒரு அரட்டு போட்டாக்கா அது என்ன செய்யும்? அதையே ஆனா மனசுல என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது இல்லையா? விட்டுறணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் என்ன செஞ்சிருமா? எரிச்சலா இருக்கக்கூடாது. தேவனதை விரும்புவது இல்லை. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கொஞ்ச நேரம் நம்முடைய வீட்டுல கணவர்கிட்டயோ பிள்ளைகிட்டயோ மூஞ்ச தூக்கிட்டு அன்னைக்கு முழுதும் பேசல, அடுத்த நாள் பேசலன்னா அங்க பிசாசு எங்க வந்து உட்காந்துருவான்? காலையில வந்து என்ன செஞ்சிருவான்? எல்லா விஷயத்திலும் நாம் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று தேவனாய கிறிஸ்து விரும்புகிறார். அங்க பாக்குறோம். கெட்ட வார்த்தை வந்து உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாதான்? தெருவுல பாக்குறாங்க, கடகடன்னு சரமாரியா என்ன செய்யறான்? ஒரு பையன் என்ன செய்யறான்? பேசுறான். காரணம் என்ன? பெற்றோர் என்ன செய்யறாங்க? அதை பேசுறதுனால அந்த குழந்தைகளுடைய வாயில கூட அது என்ன செய்யுது? வருது இல்லையா? நம்ம கூப்பிட்டு என்ன செய்யறோம்? அதை சொல்றோம். அதை என்ன செய்யறோம்? தம்பி இப்படி பேசாதேன்னு என்ன செய்யணும்? சொல்லும் போது அந்த சிறுபிள்ளை என்ன செய்யும்? கேட்கத்தான் செய்யும் இல்லையா? ஒரே வீட்டுல இருந்து நல்லதனியும் சுபதனியும் என்ன செய்யாது? வராது. கெட்ட வார்த்தை பேசுற பக்தி விருத்திக்கு ஏதான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக என்ன செய்யணுமா? பேச வேண்டும். ஒரு அருமையான நல்ல ஒரு டாக்டர் இருந்தாரு. அவங்க போறாங்க, நிறைய மருத்துவ நோயாளி போவாங்க. ஆனா அந்த வார்த்தையில இருந்து வாயிலிருந்து வர ஃபர்ஸ்ட் வார்த்தைனா இது சுகமாயிரும். இது என்ன செய்யறோம்? அப்படியே சொல்றதுனாலே பாதி சுகம் என்ன செஞ்சிடும் இல்லையா? அப்போ தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது ஒவ்வொரு வார்த்தையில என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. கர்த்தருக்கேற்ற வார்த்தையை நாம் பிரவாகிக்கும் பொழுது அதுல என்ன இருக்குது? ஒரு வல்லமை இருக்குது என்று நாம பார்க்கிறோம். அடுத்த அங்கி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு அந்த முத்திரையை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்ன செய்யக்கூடாதான்? துக்கப்படுத்தக்கூடாது இல்லையா? ஒரு நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட படுத்து தூங்குனா யாருக்கு துக்கமா இருக்கும்? ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? துக்கமா இருக்கும். அதாவது மனிதன் தவறு செய்வது இயல்பு. சில நேரம் அதுக்காக தவறு செஞ்சுட்டே இருக்கலாமா? ஏதோ தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், ஆண்டோட என்ன செய்யணும்? மன்னிப்பிக்கணும். படுத்த உடனே நான் யோசிக்கிறோம், இன்னைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணோமா? யாருக்கு விரோதமா பேசுறோமா? யாருக்கா விரோதமா வஞ்சமா நினைச்சோமா? இல்லது நம்ம கிட்டு போன்னு நினைச்சோமா? நினைவுகள்ல கூட பாவம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நினைவுகள்ல பாவம் செஞ்சா கூட அதையும் தேவனாயக்கத்தை என்ன செய்வாராம்? ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே சமயத்துல நல்லதை நினைக்கும் பொழுது அதையும் தேவன் என்ன செய்வாராம்?
பரலோகத்தை என்ன செய்வாராம்? எழுதி வைப்பார் என்று இங்க சொல்லப்படுகிறது. அதுபோல நாம் முத்திரையை பெற்ற பசுதாவிய ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதாம்? துக்கப்படுத்த கூடாது. கடைசியா பாக்குறோம், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது நீங்கள் ஒருவருக்கு என்ன செய்யணுமா? மன்னிக்க வேண்டும். ஒருவருக்கு மன்னிக்கும் பொழுது அந்த குடும்பத்துல சாந்தம், பொறுமை, அமைதி, நிம்மதி, சமாதானம் எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய மனிதனை தரித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை பாவமாக இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி கொண்டு வாழும்பொழுது தேவன் அதிகமான கிருபைகளை நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் பொழிய செய்வாராக. ஆமென். கிருபையினால நாளையோட நம்ம தொடர்ந்து